A swimming path is 24 meter long and 15 meter broad. When a number of men dive into the path, the height of a water increases by 1 centimeter. If the average volume of water displaced by each man be 0.1 meter cube, how many men are there in a path? So, இப்போ ஒரு ஸ்விம்மிங் பாத் இருக்கு, அதோட லென்த் வந்து 24 மீட்டர்ஸ், அதே மாதிரி அதோட பிரெத் வந்து 15 மீட்டர்ஸ். ஸோ இதில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து உள்ளே இறங்குறாங்க. ஸோ எப்போவுமே தண்ணியில் ஒரு பொருளை உள்ளே போட்டால் என்ன ஆகும், அந்த பொருள் எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுமோ அவ்வளோ வால்யூம் வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த வாட்டரோட ஹைட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். சரி, இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஒரே ஒரு மென், ஈச் மென் மட்டும் வாட்டரில் இறங்குறப்போ வாட்டர் எவ்வளோதான் டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னா 0.1 மீட்டர் தான் டிஸ்பிளேஸ் ஆகும். ஆனால் இப்போ 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்கு. அப்போ எத்தனை பேர் உள்ளே இறங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி, பார்க்கலாமா? இப்போ பார்த்தா எல்லாமே வந்து மீட்டரில் தான் இருக்குது, இவன் மட்டும் சென்டிமீட்டரில் இருக்கான். ஸோ இவனை முதல்ல மீட்டருக்கு மாற்றிட்டு அப்புறம் என்னன்னு பொறுமையாக பார்க்கலாம். 100 centimeter equals 1 meter. அப்போ 1 centimeter equals 1 by 100 meter அப்படின்னா 0.01 meter. ஸோ அப்போ 1 centimeter equals 0.01 meter. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லென்த்து இந்த பிரெத்து, ஸோ இந்த ஹைட் டிஸ்பிளேஸ் ஆச்சுல, வாட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அதை ஹைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 வச்ச வால்யூம் கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு பர்சன் உள்ளே இறங்குனா எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகும்னு தெரியும். ஸோ மொத்தமாக டிஸ்பிளேஸ் ஆனது டிவைடு பை ஒரு பர்சனுக்கு டிஸ்பிளேஸ் ஆனதை போட்டோம்னா நமக்கு எவ்வளோ பேர் உள்ளே இறங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஈக்குவல்ஸ் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த் எவ்வளோ? 24, பிரெத் 15. ஸோ ஹைட்டு 0.01. இதை அப்படியே வச்சுக்கலாம், இல்லை மல்டிப்ளை கூட பண்ணிடலாம். 24 into 15. 5 4s are 20, remainder 2, 4 2s are, 5 2s are 10 plus 2 12 and 2 4, so 360. So 360 into 0.01. ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இன்ட்டு 1 by 100னே எழுதிக்கிறேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ 360 into 1 by 100 போட்டால் 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 36 divided by 10. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 3.6ன்னு எழுதலாம். ஸோ இங்கே எல்லாமே மீட்டர் கியூப். ஓகே, சரி. வால்யூம் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? 3.6 மீட்டர் கியூப். இதே இது ஈச் மேனுக்கு வந்து எவ்வளோ ஆகும்? 0.1 மீட்டர் கியூப். ஸோ இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மென்ஸ் ஈக்குவல்ஸ் volume displaced divided by volume of displacement for each men. ஓகேவா? ஸோ 3.6 divided by 0.1. ஸோ நான் மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது 3.36 ஆகிடும், 0.1 1 ஆகிடும். 36 by 1 36. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மென்ஸ் எவ்வளோ உள்ளே இறங்கியிருக்காங்க? 36. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி சமக்கு பயப்படவே வேண்டாம். ஃபஸ்ட்டு லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ இதை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பாத் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும். அப்போ வந்து கியூபார்டாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். வால்யூம் ஈக்குவல்ஸ் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ரெண்டாவது, எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுதான் ஹைட்டை குறிக்கிதுங்க. ஸோ அப்போது இது வந்து மொத்தமாக்கு இந்த டோட்டல் வால்யூம் டிவைடு பை ஒரு பர்சனுக்கானதை நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்துடும். இந்த சம் சிம்பிள் தான், கொஞ்சம் யோசிச்சு போடணும். நிதானமாக போட்டால் எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும். பாய் காய்ஸ்.